हरि बोल दंडवत प्रणाम. சரணாகதி சரணாகதி சரணாகதி. இந்த சப்தம் எங்கெங்கேயோ கேட்டுட்டு இருப்போம். சரணம் சரணம், சாமி சரணம், அந்த சரணம், இந்த சரணம். உண்மையாக சரணாகதி யாருக்கும் தெரியாது, வாயில் மட்டும் பேசிட்டு இருக்கோம். நமக்கு ஆச்சாரியா ஸ்ரீ பக்தி வினோத் டாக்கூர் சரணாகதி சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. பக்தி வினோத் டாக்கூர் போலே ஒரு என்ன சொல்கிறது, எப்படி எழுதியிருக்காரு, 100ಗೆ மேலே கிரந்தங்கள் எழுதியிருக்காரு, 5 மொழியில் எழுதியிருக்காரு. இப்படி உலகத்தில் யாருமே இவ்வளோ மொழியிலே புத்தகங்களை எழுதலை. நாடகங்கள் எழுதியிருக்காரு, கவிதைகள் எழுதியிருக்காரு, நாவல்ஸ் எழுதியிருக்காரு, ஸ்டோரிஸ் எழுதியிருக்காரு, தத்துவம் எழுதியிருக்காரு, எல்லா வித புக்ஸ் எழுதியிருக்காரு. இந்த சரணாகதி புக்கில் 6 இது சொல்லியிருக்காரு. சரணாகதி மகாபிரபு சொன்னதை ஒரு விளக்கமாக சொல்லியிருக்காரு. முதல்ல பணிவு பார்த்து 7 கீர்த்தனை எழுதியிருக்காரு. ஆத்ம நிவேதனா, நமக்கு நம்ம பகவான்ಗೆ சரண் எடுக்கிறது, அதை பார்த்து 8. கிருஷ்ணர் தான் பாலனை பண்ணிட்டு இருக்காரு, அதுக்கு பார்த்து 4 கீர்த்தனை. கிருஷ்ணன் நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார், அதுக்கு பார்த்து 4 கீர்த்தனை. பக்திಗೆ அனுகூலமும் பிரதிகூலம், அதுக்கு 4 கீர்த்தனை. கடைசியாக எப்படி நமக்கு ஆத்மீக சேவைக்கு வேண்டி எப்படி நம்ம இது பண்ணணும், அதுக்கு வேண்டி 13. இப்படி கீர்த்தன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு சரணாகதிக்கு ஒரு கீர்த்தனை எழுதியிருக்காரு, அது படிக்க முயற்சி பண்ணுறேன். இது ஒரு கீர்த்தன் தான் எனக்கு பாட தெரியும். கொஞ்சம் நான் எப்படி பாடுவேன் தெரியாது. சில 2-3 கீர்த்தனை இந்த புக்கில் தெரியும்னு நினைக்கிறேன். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணுங்க, நல்லா இருந்தால் சரி, இல்லை சரி. ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு ஜீவே தயா கரி ஸ்வபார்ஷத் ஸ்வீயதாமா सावतारी अत्यंत दुर्लभ प्रेमा करी बारिदाना सिखाए शरणागति भक्तिर प्राणा दैन्यात्मनिवेदना गोप्तृत्विवरण अवश्य रक्षिबे कृष्णा विश्वास पालना भक्ति अनुकूल मात्र कार्य स्वीकारा भक्ति प्रतिकूल भावा वर्जनांगीकारा षडंग शरणागति होई भी जहारा ताहार प्रार्थना सुने श्रीनंद कुमारा रूप सनातना पदे दंते तृण करी भक्ति विनोद पड़े दुपद धरी कांदिया कांदिया बोले आमी तो अधमा सिखाए शरणागति करो हे उत्तमा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமோ ஹரே ராமோ 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 ஹரே ஹரே ஜய குருதேவா ஜய குருதேவா गुरुदेवा जय गुरुदेवा जय भक्ति प्रमोद पुरी गोस्वामी भक्ति प्रमोद पुरी गोस्वामी जयो भक्ति सिद्धांत सरस्वती प्रभुपाद भक्ति सिद्धांत सरस्वती प्रभुपाद जयो गुरु परंपरा गुरु परंपरा गुरु परंपरा नेताय गौर हरि बोल हरि बोल हरि बोल हरि बोल. இங்க வந்து பக்திநாத் டாக்கூர் சொல்லிட்டு இருக்காரு, பகவான் ஸ்ரீ கிருஷ்ண ಚೈತನ್ಯರು ಜೀವನಗಳ ಮೇಲೆ ಕರುಣೆ ಕಾಟಿಟ್ಟು தன் பார்சதர் தன் கூட உள்ளவங்கள் தனக்கு தாமம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்கே அவதாரம் எடுத்தார். பகவான் வந்த காரணம், முதலாவது காரணம், முக்கியமான காரணம் ஜீவேதயா, ஜீவன்கள் மேலே கருணை காட்டுறதுக்கு வந்தார். ஒரு பக்தனுக்கு முதலாவது அடையாளம் ஜீவேதயா. பக்தன், நான் ஒரு பக்தன் சொன்னா எனக்கு வேறு ஜீவன்கள் மேலே கருணை இருக்கணும். ஜீவன் சொல்லும்போ எல்லா விதமான மக்கள், பிராமணர் இருக்கலாம், சூத்ரர் இருக்கலாம், ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன், அது எந்த இது, எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் எங்கேயெல்லாம் ஜீவன் இருக்கு. ஏன் பகவான் கிருஷ்ணர் சொல்லிட்டு இருக்காரு, மாமை வம்சோ ஜீவபூத்தே ஜீவலோக சனாத்தனா, பகவத்கீதையில சொல்லிட்டு இருக்காரு. இந்த உலகத்திலே இந்த சிருஷ்டியில் என்ன ஜீவன் இருக்கு எல்லாம் எனக்கு அம்சம். அது தேவதைகள் இருக்கலாம், கந்தர்வர் இருக்கலாம், ராட்சசர், அசுரர், நாகர், எல்லா ஜீவன்ல பகவான் இருக்காரு. அப்போ எல்லாரும் வைஷ்ணவர் தான். ஏன்னா எல்லாம் விஷ்ணுக்கு சேர்ந்தவர், எல்லாம் வைஷ்ணவர். நமக்கு அப்படிதான் பாவம் இருக்கணும். எல்லா ஜீவன் மேலே கருணை இருக்கணும். பகவான் இந்த கலியுகத்திலே இந்த சைத்தன்ய மகாபிரபு தனியாக வரல. தனக்கு பார்சதர் நித்யானந்த பிரபு, அத்வைதாச்சாரியா, ஸ்ரீவாஸ் பண்டித், கதாதர் பண்டித், முராரி குப்த், எக்கச்சக்கம் பார்சதர் கூட வந்திருக்காரு. தனக்கு தாமம் கொண்டு வந்திருக்காரு, நவத்வீப் தாம். நவத்வீபம் சொன்னால் 9 துவீபங்கள் இருக்கு கங்கையிலே. இப்படி நம்ம மேலே போய் பார்த்தா ஒரு தாமரை பூ போல இருக்கு. 8 எதில் இது சென்ட்ரல் இது கூட அங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. என்ன ஜீவன்களுக்கு எப்படி கருணை காட்டினாங்க. அத்தியந்த துர்லப பிரேம கரிபாரு தான. தனக்கு ரொம்ப துர்லப சொன்னா அது சீக்கிரமா கிடைக்காது. அந்த மாதிரி பிரேமம் தானம் பண்ண வந்திருக்காரு. நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணாரு, ஒரு மெசேஜ் அனுப்பினாரு. என் மகன் தான். சரி, மகன் சொன்னா என் மனைவிக்கு ஏதோ மந்திரம் கொடுங்க, ஏதோ ஒரு இது கொடுங்க, ஏதோ உங்களை எதோ சொல்லணும்னு சொல்லுங்க. இப்போ நான் ஒரு மாமனார், நான் ஒரு பக்தன். சாதாரண நம்ம என்ன பண்ணுவோம், அவளுக்கு ஜபம் சொன்ன சொல்லு, என்ன மாலை பண்ண சொல்லு, இது பண்ணு, அது அது வெங்காயம் பூண்டு சாப்பிடுதா, நான் ஒன்றுமே எனக்கு தெரியாது, நான் கேட்கவும் மாட்டேன், டீ குடிக்கிறதா. இது நம்ம என்ன கருணை காட்டுறது. நான் சொன்னேன், துளசி செடிಗೆ தினமும் நல்ல தண்ணி ஊற்ற சொல்லு, ஒரு நெய் விளக்கு வைக்க சொல்லு, 4 பரிக்கிரமா பண்ணி துளசி பிரணாம மந்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்லு. முடிஞ்சா 1, 4, 8 அவள் கையில் எவ்வளோ வாட்டி முடியுதோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லு, சொல்ல அவ்வளோதான்.
மாலையில் தான் பண்ணணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, டீ குடிக்கூடாது. என் பகவான் நம்ம வந்து கருணை எப்படி காட்டுவீங்க? கருணை சொன்னா கருணையில் கண்டிஷன்ஸ் இருக்காது. கருணை இஸ் நான் கண்டிஷனல். கருணை சொன்னால் நம்ம கருணை காட்டிட்டு இருக்கோம் ஜீவன் மேலே. அப்போ அந்த கண்டிஷன் எப்படி போட முடியும்? நம்ம கருணை காட்டும்போ, நம்ம அன்பு காட்டும்போ அவங்க வருவான். நம்ம கண்டிஷன் போடும்போது ஓடி போயிட்டு இருக்கான். நம்ம வீட்டில் உள்ளவங்களே நம்ம பேச்சு கேட்காம இருக்கான். நம்ம ஊரில் எல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிரச்சாரம் பண்ணுவீங்க? உங்களை அடுத்த உள்ளவங்களே உங்கள் பேச்சு கேட்க மாட்டான். என்ன? நம்ம கண்டிஷன் போட்டிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட அன்புக்கு குறை இருக்குது, நம்மக்கிட்ட இனிப்புக்கு குறை இருக்குது. முதல்ல சம்பந்தம் பண்ணுங்க, அன்பு பண்ணுங்க. நம்ம சொன்னதெல்லாம் கேட்பான், காட்டுவோம் பாருங்க வேணுமா. அதே பொண்ணு மாலை கூட பண்ணும், என்ன நம்ம சொன்னது பண்ணும். முதல்ல இனிப்பு, முதல்ல கருணை. மகாபிரபு அதான் காட்டிட்டு இருக்காரு. அந்த பிரேமம் தானம் பண்ண வந்திருக்காரு. பட் அதுக்கு வேண்டி என்ன காட்டிட்டு இருக்காரு? சரணாகதி இருக்கணும். யாருக்கு பிரேமம் வேணும்னு சொன்னால் அதுக்கு முதலாவது இது சரணாகதி. யார் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு? பக்தರಿಗೆ உயிர் ಚೈತನ್ಯ ಮಹಾಪ್ರಭು. ஒரு பக்தனிಗೆ உயிர் போல இருக்கணும் சைத்தன்ய மகாபிரபு. இருக்கா? உயிர் எப்படி இருக்கும்? நமக்கு உயிர் அப்படி சைத்தன்ய மகாபிரபு வச்சிருக்கணும் நம்ம உயிர் போல. அப்போ பிரேமம் கிடைக்கும். நம்ம வந்து மாயாப்பூர் போகும்போது மகாபிரபு, இன்னொரு ஊர் போகும்போது இன்னொரு பிரபு, இன்னொரு இது வீட்டில் வரும்போது நம்ம தான் பிரபு. எனக்கு எல்லாம் தெரியுது. இப்போ 6 அங்கங்கள் சொல்லிட்டு இருக்காரு சரணாகத்திக்கு. தைன்யா, பணிவு, ஆத்ம நிவேதனா, நானும் எனக்கு உள்ளதை விட்டு எல்லா பகவானுக்கு அர்ப்பணை பண்ணுறது. கோப்தத்துவ வர்ணனா சொன்னால் பகவான் தான் இந்த உலகம் நடத்திட்டு இருக்காரு. அது நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருது. கண்டிப்பாக பகவான் என்னை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கையுடனே வாழ்வது. வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கு? அந்த பகவான் கருணை வச்சு நடக்குது. நல்லது நடந்தால் பகவான் கருணை, மோசமாக எதை நடந்தால் எனக்கு போன பிறகு உள்ள பாவங்கள் கர்மங்கள் இடைஞ்சில்லாம் இருக்குது. அதே போல் எல்லா விதமான சூழ்நிலையிலே பகவான்கை நம்பி வாழ்வது. கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, துவேஷம் இருக்கக்கூடாது, போட்டி பொறாமை இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்பிக்கையுடனே பகவான் நாம பகவான் சேவை பண்ணுறது. அப்படி பக்திக்கு அனுகூலமாக உள்ள விஷயங்களை எடுக்கிறது, பக்திக்கு இடைஞ்சல் உள்ளது விடுறது. இந்த 6 அங்கங்கள சரணாகತಿ யாரு ஆயிருக்காரு அவங்கள ಪ್ರಾರ್ಥನೆ தான் ஸ்ரீ நந்த குமார பகவான் கிருஷ்ணருக்கு யாரு நந்த மகாராஜ் மகனாய் வந்திருக்கார் அவர் கேட்பாங்க சொல்லி. இதுக்கு வேண்டி இன்னொன்று என்ன சொல்லிட்டு இருக்கார்? ரூப சனாதன பதே தந்தே திருணக்கரி. பல்லில் குச்சி வைக்கிறது சொன்னால் அதுக்கு கூடுதல் பணியோ ஒன்றும் கிடையாது. அதுபோல ರೂಪ ಸನಾತನ, ರೂಪ ಗೋಸ್ವಾಮಿ சொன்னால் ನಮಗೆ ಭಕ್ತಿಗೆ ಆಚಾರ್ಯ, ಸನಾತನ ಗೋಸ್ವಾಮಿ சரணாகதிக்கு ஆச்சாரிய. அவங்களும் 2 பேருக்கு நம்ம அவ்வளோ பணிவாக அவங்களுக்கு சொன்னதெல்லாம் வாழ்க்கையில் கொண்டு வருது. அவங்களும் நம்ம பக்தி சொன்னால் அவங்களும் 2 பேர் பாதம் பிடிச்சு போகிறது. பாதம் பிடிச்சு சொன்னால் சரணாகதி பக்தி வச்சு வாழவது. திருப்பி சொல்லிட்டு இருக்காரு, நான் கண்ணீர் போட்டு போட்டு உங்களுக்கு எல்லாம் சரணாகதி பற்றி சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி. அவங்கக்கிட்டே கண்ணீர் போட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி கிட்ட, எனக்கு சரணாகதி என சொல்லி கொடுங்க. எனக்கு ஒரு தகுதியான ஒரு உத்தம பக்தம் பண்ணுங்க சொல்லி. நம்ம குருவர்க கிட்டே விசேஷமாக சனாதன ரூப கோஸ்வாமி கிட்டே நம்ம இந்த பிரார்த்தனை இருக்கணும். நான் வந்து விழுந்த ஜீவன், எனக்கு சரணாகதி சொல்லி கொடுங்க.
எனக்கு ஒரு தகுதி உள்ள உத்தம பக்தன் பண்ணி கொடுங்க, இதுக்கு உதவி செய்யுங்க. இப்படி நம்ம பணியை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம். நானே பண்ணிடுவேன் அந்த பாவம் இருக்கக்கூடாது. இப்படி இது முதலாவது கீர்த்தன் சொல்லிட்டு இருக்கு. நாளை முதல் திருப்பி நம்ம அடுத்த இது பார்க்கலாம். அதுவரை அறிவுகள் தான்.